ஹாய்! எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது நேற்று சங்கட சதுர்த்தியான விலாக் தான். நேற்று புதன்கிழமை சங்கட சதுர்த்தி நாள் அன்றைக்கி நான் போன மாதம் பண்ணியிருந்த மாதிரி இந்த மாதமும் பண்ணியிருந்தேன். காலையிலேயே சாமிக்கு சாயந்தரம் கொண்டக்கடலைலாம் ஊற வச்சாச்சு விநாயகருக்கு. அப்படி எல்லாம் சமையலும் முடிச்சாச்சு. கிச்சனும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி முருங்கீரை கூட்டும் கருணக்கிழங்கு பொரியல் பண்ணியிருந்தேன். பசங்களுக்கு நைட்டு சாயந்தரம் ஸ்நாக்ஸுக்காக அவல் ஊற வச்சுருந்தேன். எல்லா வேலையும் முடிச்சாச்சு. கிச்சனையும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. பாத்திரமும் தேய்ச்சி வச்சாச்சு. வீடும் தொடச்சி மேட்லாம் மாற்றி விட்டுட்டேன். இன்றைக்கி சாயந்தரம் நம்ம விநாயகரை வழிபடுறதுனால எப்பயுமே நம்ம சங்கட சதுர்த்தி அன்னைக்கு நம்ம சங்கடங்கள்லாம் தீரும். விநாயகர் கோவிலுக்கு போய் சூரிய தேங்காய் உடைச்சிங்கன்னா அவங்களோட கஷ்டங்கள்லாம் நொறுங்கி போகும். மாதம் வர சங்கட சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கலாம். உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறத விட உங்கள் பிரச்சனைகள் நல்லாவே தீரும். பிரச்சனைகள் தீர்ந்தாலே நமக்கு நல்லது தானே. அன்றைக்கி சாயங்காலம் நான் போட்ட கோலம் தான். அவசரமாக போட்டேன். டைம் ஆகிட்டுருக்குன்ட்டு. ஏன்னா சீக்கிரமாக வரலான்னு பார்த்து இந்த ஸ்கூல்லேருந்து வர முடியல. பையன் கோச்சிங் கிளாஸில் போயிருந்துட்டான். 5 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. வீட்டுக்கு வரதுக்கே 5:30 ஆகிடுச்சு. அதுக்கு மேலே சுண்டல் வேக வச்சுட்டு பசங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் டீஸ்லாம் கொடுத்துட்டு அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சாமிக்கு பூ போட்டுட்டு விளக்கெல்லாம் திரி போட்டு விளக்கு எண்ணெய்லாம் ஊற்றிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் அபிஷேகத்தை ஸ்டார்ட் பண்ணேன். நான் எப்பயும் போல் நான் அப்படி தான் பண்ணுவேன். அபிஷேகம்லாம் வெறும்னே விளக்கேற்றாமல் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால் எல்லா சாமிக்கும் விளக்கேற்றி முடிச்சுட்டு விநாயகர் சாமி பாட்டு போட்டு விட்டுட்டு அபிஷேகத்துக்கு தேவையான துணிமணிகள், பன்னீர். இந்த வாட்டி நான் லாஸ்ட் டைம் வந்து பன்னீர், சந்தனம், அப்புறம் விபூதி இந்த அபிஷேகம் பண்ணியிருந்தேன். இந்த மந்த் வந்து பால், சந்தனம், பன்னீர் 3 எடுத்திருக்கேன் நான். இந்த வாட்டி விபூதி அபிஷேகம் நான் பண்ணல. அதுக்கு பதிலாக பால் எடுத்திருந்தேன். பால் அபிஷேகம் பண்ணலான்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. முதல்ல தண்ணீர் விட்டு இது பண்ணிவிட்டு அவரை சுத்தப்படுத்திட்டு பன்னீர் அபிஷேகம், அப்புறம் பால் அபிஷேகம், அதுக்கப்புறம் சந்தன அபிஷேகம் லாஸ்ட்டாக பண்ணிவிட்டு அவரை அலங்காரப்படுத்திட்டு இந்த வாட்டி நான் என்ன பண்ணியிருந்தேன்னா அவருக்கு 108 போற்றி பூ அர்ச்சனை பண்ணியிருந்தேன். அர்ச்சனை பண்ணிட்டு தான் அவருக்கு பூ அர்ச்சனை பண்ணிவிட்டு அலங்காரம் பண்ணி எடுத்து வச்சுட்டு சாம்பிராணி காட்டிட்டு ஆரத்தியும் காட்டியிருந்தேன். சாமி கும்பிடும்போது சாமிக்கு அலங்காரம் பண்ணும்போதெல்லாம் அந்த நேரம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லைன்னு கூட தோணுது. எனக்கு விநாயகருக்கு இந்த மாதிரி முருகருக்கு எல்லா தெய்வங்களுக்கும் அபிஷேகம் பண்ணும்போது அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே அவங்க பாட்டை கேட்டுக்கிட்டே நம்ம அந்த எவ்வளோ அழகாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது. அந்த எந்தவித எண்ணங்களும் நம்ம மற்ற அவங்க பிரச்சனை அப்படி சொல்கிறத விட கடவுளை நினச்சிட்டு இருக்கும்போது நமக்கு எந்த வித யோசனையும் நமக்கு தோணாது. நேரம் போகிறதும் தெரியல எனக்கு. நான் பாட்டுக்கிட்டு பொறுமையாக
பண்ணிகிட்ருக்கேன். டைம் ஆகிட்டுருக்கு ஒரு பக்கம் டின்னருக்காக. பசங்களும் எக்ஸாமுக்காக படிச்சுட்ருந்தாங்க, டெஸ்ட்டுக்காக. அவங்களும் வெயிட் பண்ணிகிட்ருந்தாங்க நான் எப்போ வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அம்மாவுக்கு சாமி கும்பிட்ற வேலை இருக்குது, லேட் ஆகும், நைட்டு டின்னர் பண்ண வேண்டியது இருக்கும், நீங்களே படிச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி சின்னவனும் அவன் பாட்டு படிச்சுட்ருந்தான். பெரியவனும் அவன் மேலே படிச்சுட்டு இருந்தான், சின்னவன் கீழே படிச்சுட்டு இருந்தான். தனித்தனி தான் பண்ணிகிட்ருந்தாங்க. கொஞ்சம் நேரம் போய் விளையாட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் படிக்கிறோமான்னாங்க. சரி, எவ்வளோ நேரம் விளையாடுறியோ விளையாடு. அதுதான் படிக்கிறது அவங்க கடமை, விளையாடுறதும் அவங்க வேலை தான். அதுக்கு நான் எதுவும் சொல்ல மாட்டேன். எதனா ஒன்று இப்போ பிரச்சனை வந்தது அதையும் அவங்க தானே ஃபேஸ் பண்ணி ஆகணும். அதனால் எப்பயுமே அவங்க இஷ்டப்படி விடுவேன் நான் எதுக்கும். அப்படி தப்பு பண்ணிவிட்டு எதனா வந்தாங்கன்னா, இதனால தான் உங்களுக்கு இப்படி ஆச்சு, இது சரி பண்ணிட்டா இந்த தப்பு நடக்காதுன்றதையும் அவங்களுக்கு அவங்க ப்ராக்டிக்கலாகவே பண்ணுற விஷயத்துலேருந்து நான் புரிய வச்சுருவேன். ஏன்னா நம்ம முன்கூட்டியே சொன்னோம்னா அவங்களுக்கு கோவம் தான் வருது. இன்னும் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறாங்களேன்ட்டு. நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா நம்ம வாழ்க்கையிலேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டு வந்திருப்போம். அதை நம்ம பசங்க தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லுவோம். பட் அது அவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். நம்ம எச்சரிக்கை பண்ணுவோம், அதை அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. சரி, ஓகே, உன்னோட இஷ்டப்படியே நீ செய். நீ கற்றுக்கிட்டு வர அந்த தப்புலேருந்து, அந்த அனுபவத்துலேருந்து இது தப்பு, இது சரி, இதை பண்ணக்கூடாது, பண்ணலான்றது நீ கற்றுப்ப. அப்போ நான் உனக்கு புரிய வச்சுக்கிறேன்னு சொல்லி நான் அவங்களுக்கு விட்டுருவேன். ரொம்ப நேரம் விளையாடுறதுனால நமக்கு படிக்கிறதுக்கான டைமும் இருக்காது. கொஞ்சம் படிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், டெஸ்ட்டில் போய் உட்காந்து எழுதுவோம். அதில் மார்க் கம்மியாக வரும் இல்லையா? இதனால் படிப்பில் நமக்கு சரியான மார்க்கு கிடைக்காது, ரேங்க்கு கிடைக்காது. மிஸ்ஸு வந்து கேள்வி கேட்பாங்க, ஏன் படிக்கலை, என்ன படிக்கலை அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. இப்படி எல்லாமே பண்ணால் தான், நடந்தால் தான் அதோட விளைவுகள் நமக்கு, அந்த விஷயங்கள் நமக்கு தெரியும்னா பரவாயில்ல, அதை நீ அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கோ. அப்போ நான் சொல்லுவேன், இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி படிப்புக்கு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாதனால தான் இப்படி ஆச்சு. அதனால் முதல்ல படிக்கிற வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விளையாட போங்கன்னு நான் சொல்லுவேன். ஆனால் பசங்களுக்கு முதல்ல விளையாட்டுறதுக்கப்புறம் நாங்கள் படிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்றைக்குமே நம்ம சொல்கிறத அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. சரி, உன் இஷ்டம் அப்படின்னு நான் விட்டுருவேன். ஏன்னா பசங்களை ரொம்ப கம்பல் பண்ணால் நம்ம பிடிக்க வர மாட்டாங்க. அவங்க வழியிலே போய் தான் நம்ம அவங்கள சரி பண்ண வேண்டியது இருக்குது. இன்னும் கேட்டால் நம்ம பசங்களாகவே மாற வேண்டியது இருக்குது. மாறி தான் ஆகணும். நல்ல குழந்தைங்களாக வளர்க்கணுன்னா நாம் பசங்களாகவே மாறி ஆகணும். பேரண்டிங்காகவே இருக்க முடியல. சரி, நம்ம சம்மந்தம் இல்லாமல் நான் பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம விநாயகர் வழிபாடு நம்ம பார்த்துப்போம். நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். எல்லா அபிஷேகத்தையும் பண்ணிவிட்டு சாமிக்கும் அலங்காரம் பண்ணிவிட்டேன். லாஸ்ட் டைம் நான் அருகம்புல் வாங்குறதுக்கு மறந்துட்டேன். இந்த வாட்டி எப்படியாச்சும் ஸ்கூல்லேருந்து வரும்போது ஞாபகப்படுத்திக்கிட்டே வந்தேன், அருகம்புல் வாங்கணும், மறந்துடக்கூடாது அப்படின்ட்டு. அவருக்கு அருகம்புல் வைக்கிறதுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு பிடிக்குமோ இல்லையோ, எனக்கு அவருக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அந்த அருகம்புல் வச்சு ரொம்ப அழகாக இருப்பார் விநாயகர். அவருக்கு நான் சுண்டல் வேக வச்சு பிரசாதமாக வச்சுட்டு, அவருக்கு தாங்க துணி தைச்சேன்னு சொன்னேன் இல்லையா? போன மாதம் பச்சை கலர் பார்டரில் நான் அவருக்கு அந்த துணியை உடுத்தியிருந்தேன். இன்றைக்கி குங்கும கலர் பார்டரில் உடுத்தியிருக்கேன். இந்த சங்கட சதுர்த்தி அன்னைக்கு அவருக்கு பூ அர்ச்சனை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். பூவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். உதிரிப்பூ ரெடி பண்ணி வச்சுருந்தேன். விளக்கும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். விளக்கு அவருக்கு மட்டும் நான் விநாயகருக்கு மட்டும் லாஸ்ட்டு தான் விளக்கு ஏற்றி வச்சேன்.
அவருக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு பூ அர்ச்சனை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு மொத்தமாக நம்ம எல்லா சாமிகளுக்கும் சேர்த்து ஆரத்தி காட்டணும். வெளியே இருந்து ஆரத்தி காட்டணுன்னுட்டு ஆரத்தி காட்டுறதுக்கு கற்பூரம் எடுத்து போயிருந்தேன். அப்புறம் விநாயகர் அப்பனை நம்ம என்னோடய அப்பனை மேலே உயர்த்தி வச்சு அவருக்கு எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப ஜம்முன்னு அழகாக உட்காந்துட்ருக்காரு. ரொம்ப அழகாக இருக்கு, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கார். அவரை அழகுப்படுத்துறது நமக்கு சந்தோஷமாக இருக்குது. குழந்தைங்களை அழகுப்படுத்துகிற மாதிரி தான் சாமிகளையும் தெய்வங்களை அழகுப்படுத்தி பார்த்தேன். எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும் தெரியுமா? குழந்தைங்களை அழகுப்படுத்துகிற மாதிரி குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்கிறது இதில் தான் போல். 2 பேரையும் அழகுப்படுத்தி பார்க்குறதுல அவ்வளோ திருப்தி கிடைக்கும். ஆரத்தி காட்டி முடிச்சுட்டு ஒரு பக்கம் சுண்டல், ஒரு பக்கம் பால் அபிஷேகம் பண்ணதை வச்சுருந்து அப்படியே வச்சுருந்து நான் வழிபாடு முடிச்சிட்டேன். ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. எப்போதும் மாதம் வர சங்கர சதுர்த்தி அன்னைக்கு கோயிலில் போய் எல்லார் பேரும் சொல்லி சூர தேங்காய் உடைச்சி அவங்க கஷ்டங்கள்லாம் தீரணும்னு சொல்லி சூர தேங்காய் தான் உடைப்போம்.
சில பேர் தேங்காயில் விளக்கேற்றுறாங்க. அது எனக்கு எதுக்குன்னு தெரியல இது வரைக்கும். என்ன எது நினச்சி ஏற்றுறாங்கன்னு தெரியல. நானும் பண்ணலாமான்னு தோணும். பட் எதுக்குன்னு தெரியாமல் நம்ம பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. நமக்கு தெரிஞ்சதையே செய்வோமே. தெரியாததை பண்ணி தப்பாகிறத விட்டுட்டு நம்ம தெரிஞ்சதே பண்ணோம்னா நமக்கு நல்லது அப்படின்ட்டு தோணுச்சு. எனக்கு கடவுள் விஷயத்தில் விடக்கூடாது இல்லையா? அதனால தான். நல்லா இருக்காரா இன்றைக்கி அவர் விநாயகர்? அழகாக இருக்காருல்ல? பூ அர்ச்சனையோடு அந்த விழாமல் இருந்துச்சு. இந்த சங்கர சதுர்த்தி முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது 2வது வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை வருது. அன்றைக்கி பூஜை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நாங்கள் அன்றைக்கி வெளியில் போகிறோம்னு நினைக்கிறேன். வெளியே போகிற வேலை இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் காலையிலேயே பண்ணிடணும். அம்மாவுக்கு பூஜை பண்ணணும்னு தோணுது. முடியுமான்னு தெரியல. யோசிச்சுட்ருக்கேன். கண்டிப்பாக முடியணும்னு நினச்சிட்ருக்கேன். இனி என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். எல்லா சாமிக்கும் பண்ணிட்டேன். இன்றைக்கி நேற்று மல்லிகைப்பூ விலையாக இருந்தாலும் எனக்கு மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்குன்றதுனால சாமிக்கும் வச்சா அந்த பூஜை ரூமே மணக்க வைக்கிது மல்லிகைப்பூ. அப்படி ஒரு வாசனை, அப்படி ஒரு நல்ல ஒரு மணத்தை கொடுக்க வேண்டிய சக்தி மல்லிகைப்பூக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குல்ல. எந்த பூ வச்சுருந்தாலும் மல்லிகைப்பூ தான் அந்த மணத்தை கொடுக்கும்போது ஒரு என்ன சொல்கிறது, சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம். அதனாலேயே நான் மல்லி விலை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கி கட்டி எல்லா சாமிக்கும் போட்டேன். ரொம்ப அதிகமாகவே போட்டேன். ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. முடிச்சுட்டு டின்னருக்கு செய்ய வந்தாச்சு. புதினா சட்னியும் இட்லியும் தான் ரெடி பண்ணலான்ட்டு நினச்சேன். ஏன்னா டைம் 8:30 ஆகிடுச்சு. சீக்கிரமாக ரெடி 1/2 ஹவரில் ரெடி பண்ணி 9 o'clock கொடுத்துடணும். ஏன்னா பசங்களுக்கு லேட் ஆகிடுச்சு. அதனாலேயே முதல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி சூடு பண்ணி வச்சுட்டு அது சூடாகிறதுக்குள்ளே நம்ம புதினாவை உருவிட்டோம்னா, நான் புதினாவை உருவாமல் வச்சுட்டு இருந்தேன், மறந்துட்டேன். இப்போ கடகடன்னு உருவி வச்சுட்டு அது ஒரு கட்டு தான் 2 கட்டு வாங்கியிருந்தேன். ஒரு கட்டு உருவிட்டு சட்னி அரைச்சிட்டு மீதியை நம்ம இட்லி வேகிறதுக்குள்ளே இன்னொரு கட்டு உருவிடலாம், எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு இது பண்ணியிருந்தேன். அதுக்குள்ளே என் பையன் படிச்சுட்டு வந்துட்டேன். இன்னும் ஒரு கொஷின் தான் இருக்குது, அது அப்புறம் படிச்சுக்கிறேன்னு சொல்லி விளையாட போயிட்டான். சரி ரொம்ப படிச்சுட்டு இருந்தாலும் பசங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடாதுன்னு போய் விளையாட்டு வந்து ஒரு 1/2 மணி நேரமோ விளையாட்டு வந்து திருப்பியும் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். படிக்க மாட்டாங்க. திருப்பியும் வந்து அதை அப்படியே கண்டினியூ பண்ண முடியாது. அதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு, சாப்பிட்டு படுத்துருவாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு மந்த்லி டெஸ்ட் இருக்குது, அதனால தான் படிக்க வச்சிட்ருக்கேன். எல்லா வேலையும் பரபரப்பாக முடிஞ்சிருந்துச்சு. கிச்சனும் க்ளீன் பண்ணிவிட்டு போக வேண்டியது இருந்துச்சு. நம்ம 9:30 10 ஆகிடுச்சு எனக்கு படுக்கிறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.